Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe chicken cutlet. சில பேர் கட்லெட் நல்லாவே செய்வாங்க. ஆனால் வந்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து உடஞ்சி வந்துடும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கரை மூடி போட்டு விட்டுட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. சிக்கனில் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருந்தது. நம்ம அதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து அதுலேயே ட்ரை ஆயிரும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கையிலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா அந்த கறி எல்லாத்தையுமே நல்லா பிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் பேன் எடுத்துக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்திருந்தேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து செய்யலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாதி லெமன் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். ரொம்ப பெரிய லெமனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 சொட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். சூடு எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கட்லெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அளவுக்கு நீங்கள் பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட்லெட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு முட்டையில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்பவே வந்து ஆயிலையும் வந்து சூடு பண்ணிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கட்லெட்டாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கட்லெட் போடுறப்போ ரொம்ப நெருக்கி சேர்த்தோம் அப்படின்னா வந்து கட்லெட் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒன்றா திருப்பி விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கோல்டன் கலர் வரும். அந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் கட்லெட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.